அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருக்குறளில் அதிகாரம் 10 அதை பற்றி பார்க்கலாம். திருவள்ளுவர் திருக்குறள் 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாரு. நம்ம இந்த அறத்துப்பாலை பார்த்துட்ருக்கோம். அறத்துப்பாலை 4 பிரிவாக இருக்குது. அதில் பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவியல் 13 அதிகாரம், ஊழியல் 1 அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் இருக்குது. இந்த இல்லறவியலில் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை, 6 வாழ்க்கை துணலம், 7 மக்கட்பேறு, 8 அன்புடைமை, 9 விருந்தோம்பல், இதெல்லாம் தனித்தனியாக வீடியோ வெளியிட்டிருக்கோம். பாயிரம் அதில் ஒரு 4 அதிகாரம், அதுக்கும் தனித்தனியாக வீடியோ வெளியிட்டிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் 9 வீடியோ, 9 அதிகாரம் திருக்குறளில் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 10வது அதிகாரம் இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். வாங்க 10வது அதிகாரம் பார்க்கலாம். 10வது அதிகாரம் தலைப்பு என்னென்னா இனியவை கூறல். இதில் என்ன சொல்ல, இனிய சொற்களை பேசுறது, நல்லதை பேசுங்க, பயனுள்ளதாக பேசுங்க. அப்படி இனிமையாக பேசுகிறது தான் நல்லது. நிறைய மெத்த படித்தவங்க, சான்றோர்கள்லாம் இனிமையாக தான் பேசுவாங்க. இந்த இனிமையாக பேசுகிறது தான் அது ஒரு அறம். அது ஒரு அறம், அது ஒரு தர்மம். இனிமையாக பேசுகிறது ஒரு தர்மம், அது ஒரு அறம் அப்படிங்கிறார். அப்படி இனிமையாக பேச எந்த துன்பமும் வராது, மகிழ்ச்சி தான் வரும், நன்மை தான் கிடைக்கும், புண்ணியம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறார். இன்னும் என்ன சொல்லுவார்னா, மனுஷனுக்கு 2 ஆபரணம் தான், 2 அணிகள். ஒன்று பணிவு, இன்னொன்று இனிமையாக பேசல். 2 தான் உண்மையான ஆபரணம், உண்மையான அணிகலன். மற்ற எல்லா அணிகளும் கிடையாது. அப்படின்ட்டு இனிமையாக பேசணும், நல்லதை பேசணும், பயனுள்ளதை பேசணும் இப்படின்னு 10வது அதிகாரத்தில் 10 குறள் மூலிமா நமக்கு சொல்கிறார். சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, நல்லதை பேசுங்க, இனிமையாக பேசுங்க, பயனுள்ளதை பேசுங்க. இதான் அவர் சொல்ல வந்தது. வாங்க ஒரு குறளாக பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 10 இனியவை கூறல், இனிய சொற்களை பேசுதல். 91 இதுவரையும் 9 அதிகாரம் முடித்தாச்சு, 90 திருக்குறள் முடித்தாச்சு. இப்போ இது 91வது குறள். இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அறநெறியை உணர்ந்த சான்றோர் இனிமையாக, அன்பாக, குற்றமில்லாது பேசுவார்கள். ஸோ சான்றோர்கள், படித்தவர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் அன்பாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. அதை பேசுறதுல எதுவும் குற்றமில்லாமல் பேசுவாங்க, பழி வராமல் பேசுவாங்க. இது அவங்களுடைய இயல்பு. சான்றோர்களாகவே இனிமையாக பேசுபவர்கள் இப்படின்னு 91வது குறளில் சொல்கிறார். 92 அகன் அமர்ந்து ஈதன் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். மனநிறைவோடு ஒன்றை பிறருக்கு கொடுப்பதை விட இன்முகத்தோடு இனிதாக பேசுவது நல்லது. ஒருத்தங்க ஏதாவது கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை விட அவங்கள்ட்ட நல்லா ஒரு அன்போடு அவங்கள விசாரிக்கிறது, அவங்கள்ட்ட பேசுறது, அதுவே போதும். அதுக்கு கொடுக்கறத விட பேசுகிறதே, இனிமையாக பேசுகிறதே சிறந்தது அப்படின்னு 92வது குறள் மூலிமா சொல்கிறார். 93 முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன் சொன் அதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன் சொன் அதே அறம். சிரித்த முகத்துடனும் அன்போடு வரவேற்றும் இனிமையாக பேசுவதே அறம். சிரிச்ச முகமாக இருக்கணும், அன்போடு வரவேற்கணும், இனிமையாக பேசணும், அதுவே போதும், அதுவே அறம்தான் அப்படின்னு 93வது குறள் மூலிமா சொல்கிறாரு. 94 துன்புருவும் தூவாமை எல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. இனிதாக பேசி எல்லோரையும் மகிழ்வித்தால் துன்பம் தரும் வறுமை ஒருபோதும் வராது. நல்லா பேசி எல்லாத்தையும் சிரிக்க வச்சோம்னா, எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அது போதும், நம்மளுக்கு துன்பம் வராது, வறுமையும் வராது அப்படின்னு 94வது குறள் மூலிமா சொல்கிறார். 95
பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவும் இனிய சொல்லுமே ஒருவனுக்கு அழகான சிறந்த அணிகலன். மற்ற ஆபரணங்கள் அழகை தராது. பணிவாக இருக்கணும், இனிமையாக பேசணும், அதான் சிறந்த அணிகலன். மற்ற அணிகலன்லாம் அழகை தராதுங்கிறாரு. அதாவது மற்ற நம்ம போடுற நகை நட்டோ இல்லை இன்னும் பிற அழகாக நம்ம நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதோ உடுப்பு உடுத்திக்கிறதோ அது கூட அழகு கிடையாது. பணிவாக இருங்க, இனிமையாக பேசுங்க, அது போதும். அதான் ஒருவனுக்கு சிறந்த அணிகலன், அதான் ஆபரணம். மற்ற எது செஞ்சாலும் அது ஆபரணம் ஆகாது அப்படின்னு 95வது குறள் மூலிமா சொல்கிறார். 96 அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். நன்மை தரும் இனிய சொற்களையே பேசினால் பாவங்கள் குறைந்து புண்ணியம் பெருகும். நன்மை தரக்கூடிய இனியதை பேசினால் பாவமே குறையுங்கிறார், புண்ணியம் பெருகுங்கிறார். இது 96வது குறள். 97 நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு பயன் தரும் இனிய சொற்களை பேசுவது மகிழ்ச்சியையும் நன்மையை தோணும். நல்லா இனிய சொல்ல இனிமையான சொல்ல பேசினா நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படின்னு 97வது குறள் மூலிமா சொல்கிறார். 98 சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். மனத்தில் தீயெண்ணம் இல்லாது பிறரிடம் இனிதாக பேசுவது இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் இன்பம் தரும். இனிமையாக பேசினா இந்த பிறப்பும் இல்லை மறுபிறப்பிலும் இன்பம் வரும் அப்படிங்கிறார். 99 இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்களோ வன் சொல் வழங்குவது. இனிமையாக பேசுவது மகிழ்ச்சியை தரும் என்பது தெரிந்தும் கடும் சொல் பேசுவது எதற்காக? நல்லா பேசினா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், மற்றவங்க பாராட்டுவாங்க. இப்படி இருந்தும் தெரிஞ்சும் ஏன் எல்லாம் திட்டிக்கிறாங்க, கடுஞ்சொல் பேசுகிறாங்க, எதுக்காக அப்படின்னு கேட்குறாரு 99வது குறள் மூலிமா. 100 இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. மகிழ்ச்சி தரும் இனிய சொற்களை பேசாமல் தீய கடுஞ்சொற்களை பேசுவது சுவை தரும் பழத்தை உண்ணாமல் புளிக்கும் காயை உண்பதற்கு சமமாகும். ஒரு உதாரணம் சொல்கிறார். நல்ல பழத்தை சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும், நல்ல சுவை தரும். அது மாதிரி இனிமையாக பேசினா எல்லாத்துக்கும் பயன்படும், எல்லாம் பாராட்டுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு கடும் சொல் பேசிக்கிட்டு கோவப்பட்டு இருந்தோம்னா எப்படி ஒரு பழத்தை நல்ல பழத்தை விட்டுவிட்டு காயை எப்படி தின்னா பிடிக்குமோ அதுபோல் நல்ல சொல்லை விட்டுட்டு ஏன் கடுஞ்சொல்ல பேசுவானே, அது எதுக்கு ஒப்பாகும்னா பழத்தை விட்டுட்டு காயை தின்பதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறாரு. இப்படி தான் 10வது அதிகாரத்தில் இனிமை குறளில் இனிமையாக பேசணும், நல்லதை பேசணும் அப்படின்னு திருவள்ளுவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். ஆதலால் நாமும் எல்லோரிடமும் இனிமையாக பேசுவோம், எல்லாரிடையும் நட்பு பாராட்டுவோம், எல்லாரிடம் இனிமையாக பேசி நட்பை பாராட்டி நல்லவர் என்று எல்லோரிடத்திலும் பெயரெடுப்போம் என்று கூறி இந்த அதிகாரத்தை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.